ஹாய், வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் பொங்கல் ரெசிபிஸ் வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் பொங்கல் கேட்டிருந்தீங்க. பொங்கல் வந்து மெயின் சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி நிறைய தடவை நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எதிர்பார்த்தேன். அதில் வந்து ஒரு 2 பேர் இல்லை ஒரு 4 பேரோ என்னமோ வந்து கேட்டிருந்தது கதம்ப சாம்பார் அண்ட் நிறைய காய் போட்டு கூட்டு பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, சாம்பார் கதம்ப சாம்பார்னாலும் நிறைய காய் போட்டு பண்ற சாம்பார் தான் கதம்ப சாம்பார்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நீங்க கூட்டுன்னு கேட்டிருந்தீங்க, அதுவும் நிறைய காய் போட்டு கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். அதுலயும் பருப்பு போடணும், தேங்காய் அரைச்சி போடணும், இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் இன்னைக்கு டிசைட் பண்ணியிருக்கிற மெனு வந்து கதம்ப சாம்பார் அண்ட் அவியல். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கக்கூடிய ஒரு டிஷ்ஷஸ் ரெண்டுமே. கண்டிப்பா வந்து நான் இன்னும் ஒரு தடவை எப்பயாச்சும் ஒருக்க வந்து நான் வந்து கூட்டு வந்து அந்த நிறைய காய் போட்டு பண்ற கூட்டு வந்து ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். அதாவது அதுல வந்து எல்லா நாட்டு காயும் நிறைய போடுவாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஒரு தடவை செஞ்சு எல்லா காயும் நான் இங்க கட் பண்ணி மசாலா எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் பிளேட்ல இருக்கிறது இது எல்லாமே வந்து அவியலுக்கு உண்டானது. இது போக கத்திரிக்காய் கருத்துறக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து மஞ்சள் பூசணிக்காய், இது பீன்ஸு, இது வாழைக்காய், இது வந்து அவரைக்காய், இது வெள்ளை பூசணிக்காய், இது வந்து சேனக்கிழங்கு, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டாங்காயின்னு சொல்லுவோம்ல அந்த காய், இது வந்து நம்ம ஃபேவரட் சீனி அவரைக்காய். அது போக முருங்கைக்காய் இன்னைக்கு ரொம்ப ஒல்லியாக இருந்ததை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது போக கேரட். உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னா நீங்கள் பட்டாணி போட்டுக்கோங்க. பட் நான் பட்டாணி இன்னைக்கு போடலை, நிறையா காய் இருக்குங்கிறதுனால நான் போடலை. இது வந்து அவியலுக்கு உண்டான காய். சரியா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சாம்பாருக்கு உண்டான காய். இதுலேயும் முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், சக்கரை பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், தட்டாங்காய் வந்து இப்போ யூஸ்வலாக போட மாட்டாங்க. பட் சரி இன்னைக்கு நம்ம நாட்டுக்காய்க்கு அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம்னு நினச்சேன். கேரட் கொஞ்சம். யூஸ்வலாக மொச்சக்கட்டை போட மாட்டாங்க. மொச்சக்கட்டை வந்து அந்த இதுக்கு தான் கூட்டுக்கு தான் ரொம்ப போடுவாங்க. பட் இன்னைக்கு வந்து சரி நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணுறோங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். கத்திரிக்காவும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது போக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் இன்னைக்கு எனக்கு சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சின்ன வெங்காயமாக கிடச்சிது, அது வாங்கி அது கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை இங்கே இருக்குது. இது போக புளி வந்து நான் எவ்வளவு எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நான் முதல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற போட்டேன். இப்போ இவ்வளோ தூரம் புளி நல்லா ஊறி இருக்கு, நல்லாவே ஊறிடுச்சு. இது போக இங்கே மசாலா அரைக்கிறதுக்கு இந்த இந்த கதம்ப சாம்பார் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம டிஃபன் சாம்பாருக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான். அதுக்கு வந்து வத்தல், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, பச்சரிசி, சரியா, அதே மாதிரி தனியா, சீரகம், அடியில் வந்து மிளகு இருக்குது, அதே மாதிரி தேங்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அது போக நான் இங்கே பருப்பு வந்து வேக போட்டு வச்சு எடுத்துட்டேன். நேரம் ஆகிடும் இல்லையா நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு, அதனால நான் அதை இது பண்ணிட்டேன். இன்னும் தக்காளி பழம் மட்டும் நான் எடுத்து வைக்கணும். அது இந்த போகிற வழியில் அப்படியே நம்ம மீட் பண்ணிக்கலாம் அதையும். சரியா, ஓகே. நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் எடுத்து வைக்கணும் அண்ட் சால்ட் எடுத்து வைக்கணும். இங்கே நான் இந்த அடுப்பு காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். இந்த இதையும் காய வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நான் அவியலுக்கு வேணுங்கிற எல்லா காயும் ஒன்றா போட்டுக்கிறேன். நான் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் போட்டுட்டு இந்த கத்திரிக்காவையும் நான் இப்போ போட்டுடுறேன். இதில் வந்து இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா வேகட்டும். நல்லா இந்த அவியலுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்குள்ளே இந்த மசாலா வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வத்தல் தவிர மற்ற எல்லாத்தையும் நான் இப்போ போட்டுக்க போகிறேன் அதில். சரியா,
நல்லா வாசம் வந்துச்சு. இப்படி வாசம் வர்ற டைமில் இந்த வத்தலையும் போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுட்டு அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் போய் அடுத்த மசாலா, அதாவது அவியலுக்கு வேணுங்கிற மசாலா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது அங்கே குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே மசாலா அரைச்சிடுறேன் நான். இது ஒரு 1/4 மூடி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா. நான் வேறு எதுவும் போடலை. யூஸ்வலாக அம்மாவோட இதில் வந்து அம்மா கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு அரிசிலாம் போடுவாங்க. இன்றைக்கி நான் ஊற வைக்க மறந்துட்டேன், சொல்லிட வேண்டாம் அம்மாட்ட. ஓகே, எப்படியும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை திட்ட போகிறாங்க. சரி பார்க்கலாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இன்றைக்கி இது இப்போ 3ஐயும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதில் வந்து எந்த வெஜிடபிள்ஸ், ஹார்ட் வெஜிடபிள்ஸோ, அதாவது சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வெந்துருச்சான்னு முதல்ல பார்க்கணும். அது முருங்கைக்காய் இதெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் கண்டிப்பாக வெந்துடும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இது இவ்வளோ நேரம் வரைக்கும் தண்ணியே ஊற்றாம தான் வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த ஒரு ஹாஃப் குக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த சேனக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு கையில் அமுங்க வந்ததில்ல, அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். சரியா? உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ இந்த அரைச்ச மசால் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதையும் போட்டுக்கிறேன். இப்போது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அவியல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணும்ல. ஹோட்டலில் வந்து அவியல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே ஒன்று போல் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்து உடனே அவியல் பண்ணுவேன். எனக்கு குழஞ்சு அப்படியே இதாகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ அதனால் இதுக்கு மேற்கொண்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நான் இந்த பக்கம் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் அவியலை. ஸோ அதனால் அது சிம்மில் இருக்குது. இப்போ இந்த அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய காய்கறி இருக்குது இல்லையா, எல்லாம் வதங்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்குது. நான் இப்போ வந்து உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் போடுறேன். நல்லா செவக்கட்டும். ஆயிடுச்சு. இப்போ நான் வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கிறேன். கட் பண்ண அவசரத்தில் கரெக்டாக கட் பண்ணல. ஓகே, இப்போ இதில் கத்திரிக்காய் தான் தண்ணியில் இருக்குல்ல, அதனால் அதை முதல்ல எடுத்து அதை போட்டுட்டு அடுத்து எல்லா வெஜிடபிளையும் போட்டுடலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மொச்சக்கொட்டை போடுறேன் சாம்பாரில். இது இப்போது நல்லா உப்பு போட்டு வச்சிடலாம். நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் இதில் புளி தண்ணி இதெல்லாம் போட முடியும். இப்போவே போட்டோம்னா அப்புறம் வேகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் அதை எடுத்து பார்ப்போம். நல்லா சிம்லேயே இருந்து நல்லா வெந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஆஹா, ஹோட்டலில் மாதிரி இருக்கே. பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே போட்டுடுறேன் நான். இதில் எண்ணெய் வந்து இது தாளிக்க மாட்டாங்க இல்லையா இதில். ஸோ இதை வந்து இதில் லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் வந்து சூடு பண்ணி இதில் ஊற்றுவாங்க. அது வந்து லாஸ்ட்டில் பண்ணலாம் நம்ம. இப்போதைக்கு அதே மாதிரி தயிரும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா ரொம்ப நேரம் ஆச்சு ஊற போட்டு, அதனால் இப்படி வச்சோன்னாலே கரைஞ்சிரும். இதில் வந்து நம்ம தண்ணி இது பண்ணி போட்டுக்கலாம். இதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் பல்ப் இருக்குது. இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா குக் ஆயிடுச்சு. அவரைக்காலாம் குக் ஆனது தெரியுது. வெள்ளை பூசணிக்காவும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைச்சல், அதை போட்டுக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் வர்ற அந்த மண்டியை வந்து ஊற்ற வேண்டாம், அப்படி வச்சு. இப்போது இது ஒரு கொதி வரட்டும். நம்ம கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள், பெருங்காயம். ஓகே, பெருங்காயமாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வருது. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்போ தான் நமக்கு மசாலா சேர்ந்து அது குக் ஆகும். இந்த மசாலையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன் இப்போ. ஓகே, இதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பை போட்டுடலாம். பருப்பு போட்டு கொத்தமல்லி இலையும் போட்டு இது நல்லா இன்னும் ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம கதம்ப சாம்பார், எல்லா காயும் போட்டு பண்ணுற சாம்பார். எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி இலை வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். சாம்பார் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். இப்போது அவியல் வந்து இப்போ கிட்டத்தட்ட சாம்பார் நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருந்தேன். இதில் தயிர் நல்லா கடைஞ்சிக்கோங்கன்னா திக்காக இருக்கும்ல, அதை வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருக்கும்போது அவியலில் தயிர் போடாதீங்க. இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா அப்படியே எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். போதும், இந்த அளவுக்கு தயிர் போதும். இதை எடுத்து இப்போது நான் இப்போ அடுப்பை ஆன்லாம் பண்ணல, சும்மா அப்படியே தான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே ஒரு சின்ன பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா தான் அவியலுக்கு வாசம் நல்லா இருக்கும். அதை ஜஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு, அதாவது அப்படியே புகை வர்ற அளவுக்கு ஹீட் பண்ணணும்னு இல்லை, அது அப்படியே இந்த மாதிரி உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்ம ஹோம்மேட் தேங்காய் எண்ணெய் பண்ணோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் தான் இது. இப்போது இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை எடுத்துட்டேன். இப்போது இது போட்டு அப்படியே சுருன்னு சத்தாலாம் வரணும்னு அவசியம் கிடையாது, சரியா? இதை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். கலர் வந்து இட் டிபெண்ட்ஸ், உங்களோட வத்தல் நீங்கள் எப்படி வறுக்குறீங்க இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு கலர் வரும். இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன், சரியா? பார்த்தீங்களா, கதம்ப சாம்பார் அண்ட் அவியல். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து யூஸ்வலாக வந்து சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணுவேன். ஆனால் யூஸ்வலாக அம்மா பண்ணுற சாம்பார் பொடி வந்து அதில் போட்டு
முடிச்சிருவோம் நாங்கள். ஆனால் இந்த மசாலா அரைச்சி இப்படி போடுறது வந்து இப்போ சம்திங் நியூ ஃபார் மீ. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் நிறையா காய் இருக்குது, அவியல்லையும் நிறையா காய் இருக்குது. வந்து பொங்கல்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறையா ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதே மாதிரி அரிசி, வெல்லம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது அறுவடை டைம்லேருந்து வர்ற அந்த இது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து அவியல். இது வந்து ஏன்னா எல்லா காயும் சேர்ந்து அது ஒரு பவுல் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். யூஸ்வலாக பொங்கல் அன்னைக்கு அப்படி தான். இப்போ அவியல் பண்ண சம்டைம்ஸ் வந்து இதே நிறைய ஆகிடும், காலையில் பண்ணுறதே நிறைய ஆகிடும், டயர்ட் ஆகிடும், பண்ண முடியாது. அதனால யூஸ்வலாக அம்மா எனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாங்க. முந்தின நாளே அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி ஃப்ரீசரில் தூக்கி போட்டுரு, ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ. ஏதாவது கருக்கிற மாதிரி இதை மட்டும் கட் பண்ணாத, மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுரு, டக்குன்னு எடுத்து 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் உனக்கு அவியல்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவியல். வந்து ஒரு பவுல் நிறைய அவியல் சாப்பிட்டுட்டு ஓகே ஐம் டன், என்ன லஞ்ச் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவேன் நான். ஸோ நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு அண்ட் எனக்கு வந்து இது சஜஸ்ட் பண்ண கதம்ப சாம்பார் ட்ரை அது அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி பேஜில் வந்து நான் போடுறதே வந்து உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி பார்த்துட்டு நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து மெயின் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதையும் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கலோட சேர்த்து இந்த கதம்ப சாம்பார், அவியல் எல்லாமே வைங்க. எனக்கு அவியலை ரொம்ப பிடிச்சது வந்து இன்னைக்கு வந்து உடையாமல் வந்திருக்கு. எனக்கு யூஸ்வலாக எனக்கு வந்து குழஞ்சிரும், பயங்கரமாக குழஞ்சிரும், சொதப்புவேன். ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி பீப்புள். ஸோ அதனால நீங்கள் தான் என்னோட லக்கி சாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா நான் சேனலுக்குன்னு பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு நல்லா வரும், டச். ஸோ அதனால இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.